ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, வருடத்தில் 2 நாட்கள் மட்டும் பன்னீர் மழை பொழியும் அதிசய கோவில் மரத்தை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அதிசயங்கள் பல நிறைந்த கோவில்கள் அதிகம் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் வருடத்தின் 2 நாட்கள் மட்டும் கோவிலின் ஒரு குறிப்பிட்ட மரத்தில் இருந்து பன்னீர் மழை பொழியும் நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வை காண ஆண்டுதோறும் பக்தர்கள் பலர் இக்கோவிலில் கூடுவது உண்டு. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படும் கோவில்கள், ஒரு முறை மட்டுமே உற்சவம் நடைபெறும் கோவில் என பல கோவில்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வருடத்திற்கு இருமுறை மட்டும் பன்னீர் மழையாக பொழியும் கோவில் மரம் பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு அதிசய மரம் தமிழகத்தில் உள்ள ஒரு கோவில்ல இருக்கு. அந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி என்னும் கிராமத்திற்கு அருகில் உள்ளது. அத்ரிமலை புலிகள் உட்பட பல வன விலங்குகள் வாழும் இந்த மலையில் வருடா வருடம் ஒரு அதிசயம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அத்ரி என்னும் மகரிஷி தன் மனைவியோடு இந்த மலையில் வாழ்ந்து வந்தார். அதனாலேயே இந்த மலைக்கு அத்ரி மலை என்னும் பெயர் வந்துள்ளது. அடர்ந்த இந்த மலைக்குள் ஒரு அற்புத சிவன் கோவிலான அருள்மிகு கோரக்கநாதர் ஆலயம் ஆழ்வார்குறிச்சியின் அத்ரிமலை அடிவாரத்தில் உள்ள அணையின் மட்டத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இத்தல இறைவன் அத்ரி பரமேஸ்வரர் என்றும் இறைவி அத்ரி பரமேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார். அதோடு கங்கைக்கு நிகராக கருதப்படும் அத்ரி கங்கை என்னும் தீர்த்தம் எப்போதும் வற்றாத நிலையில் உள்ளது. இதில் வெள்ளை ஆமை ஒன்று உள்ளதாகவும் அதை காண்பது அவ்வளவு எளிதல்ல எனவும் கூறப்படுகிறது. இக்கோவிலில் சிறந்த ராகு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. நாகதோஷம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், காலசர்ப்ப தோஷம் போன்றவற்றிற்கான பலரும் இங்கு வந்து பரிகாரம் செய்வது உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இக்கோவிலில் பல அதிசயங்கள் நிறைந்த கோவிலாக விளங்குகிறது. தென்னத்து கங்கை என போற்றப்படும் கடனா நதி இங்குதான் உற்பத்தி ஆகிறது. சிவன் கோவிலுக்கு அருகே பாலை மரம் என்றோ அரிய வகை மரம் ஒன்று உள்ளது. இந்த மரத்தில் இருந்து வருடா வருடம் அதிசயிக்கும் வகையில் பன்னீர் மழை இங்கு பொழியும். பங்குடி மாதத்தில் கடைசி 5 நாட்கள், அதாவது சித்திரையில் முதல் 5 நாள் என இந்த 10 நாட்களுக்கு ஏதாவது 2 நாள் மட்டுமே இந்த மரத்தின் கிளைகளில் ஒரு வகையான வண்டுகள் வந்து அமரும். அந்த வண்டுகள் ஒரே நேரத்தில் தங்கள் உடம்பில் இருந்து நீர் போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அதை பீச்சி அடிக்கின்றது. அதை பார்க்கையில் அந்த மரத்தில் இருந்து மட்டும் மழை பொழிவது போல காட்சியளிக்கிறது. வண்டுகளால் பீச்சி அடிக்கப்பட்ட இந்த திரவத்தை நுகர்ந்து பார்த்தால் அது பன்னீர் வாசனையில் இருக்கும். ஆனால் அது மிக விரைவில் காய்ந்து விடுகிறது. மரத்தின் அடியில் நின்று பார்த்தால் ஒரு வண்டு கூட நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் வருடத்தில் 2 நாள் மட்டும் பன்னீர் மழை பொழியும் அதிசய கோவில் மரத்தை பற்றி நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மர்மம் நிறைந்த அதிசய மரங்களை பற்றி இன்னும் நம்ம வரப்போட வீடியோக்கள்ல நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.